ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.2ல் சம் நம்பர் 4ல் இருக்கிற ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம ஷார்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் பிக்யூ அப்படிங்கிற லைன் பிசிக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிஆர் அப்படிங்கிற லைன் சிடிக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு நம்மளை 2 சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 சப்டிவிஷன்லேயும் 2 ரேஷியோஸ் கொடுத்து அது ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகரை நம்ம 2 ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஏபிசி அப்படின்னு மேலே ஒரு ட்ரையாங்கிளும் ஏசிடி அப்படின்னு கீழே ஒரு ட்ரையாங்கிளும் எடுத்துகிட்டு அதில் நடுவில் ஒரு லைன் பேரலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. மேலே இருக்கிற ட்ரையாங்கிளில் பிக்யூ பேரலாக இருக்குது அப்படிங்கிறதுனால பிபிடி தியரம் யூஸ் பண்ணி ஒரு ரேஷியோ நம்ம எழுதிக்க போகிறோம். அதே போல் ஏசிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் பிஆர் அப்படிங்கிற லைன் பேரலாக இருக்கிறதுனால அந்த ட்ரையாங்கிள்லையும் பிபிடி தியரம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரேஷியோ எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் ஒரு ரேஷியோ காமனாக இருக்கிறதுனால அடுத்த 2 ரேஷியோஸையும் ஈக்குவேட் பண்ணி ஏக்யூ பை கியூபி இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பை ஆர்டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ரேஷியோ ரெசிப்ரோகேட் பண்ணும்போது நமக்கு செகண்ட் இது ப்ரூவ் ஆகிடுது. அதே போல் அந்த ஈக்குவேஷனுக்கு +1 2 ஈக்குவல் டுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் +1 பண்ணி அதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி அதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது ஈக்குவேஷன் நம்பர் 1 நமக்கு ப்ரூவ் ஆகிடுது. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.